தெளிவமாக அழகாக கூறிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது விழாவில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு முனைவர் ஜே துளசிராமன் அவர்கள். இவர் சிறந்த கால்பந்து பயிற்சியாளர், மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு கால்பந்து போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர், சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர் முனைவர் திரு ஜே துளசிராமன் அவர்களை சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட், ஆனரபிள் சீஃப் கெஸ்ட், லவபிள் சில்ட்ரன் and my dear lovable parents, very good evening to each and everyone. So நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளானூர் அப்படின்ற ஒரு ஆவடி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முன்னேறி வெளியே வரணுன்னாவே வந்து பெரிய ஒரு டாஸ்க். அப்படி ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பினை வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுல வந்து நான் ஸ்டேஜ் ஏறினேன், 6th ஸ்டாண்டர்டில் வந்து நான் ஸ்டேஜ் ஏறினேன். இப்போ வரைக்குமே ஸ்டேஜில் தான் இருக்கிறேன். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்னை வந்து டாக்டர் ஆக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து இயல்பு என்னன்னா, நமக்கு என்ன வரும்ன்றது நம்ம மட்டும்தான் தீர்மானிக்க முடியும், நம்மளால் மட்டும்தான் உணர முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், சாதிக்கணும், மென்மேலும் முயறணுன்றது வந்து ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எல்லாம் இயல்பாக வந்து ஒரு பையன் வந்து தன்னோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் சந்தித்தேன். 10th ஃபெயில் ஆகிட்டேன், 11th அரியர் வச்சேன், திருப்பி எழுதி மறுபடியும் பாஸ் ஆனேன், 12th ஃபெயில் ஆனேன், மறுபடியும் வச்சு நிறைய பாஸ் ஆனேன், காலேஜில் அரியர் வச்சுட்டேன். தட் டசன்ட் மீன் தட் அரியர் வச்சதுனால நான் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு நீங்கள் ஒரு கேள்விக்குரிய எழுப்புனீங்கன்னா, உண்மையாக சொல்லுவேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியர் மட்டும்தான் நான் யாரென்று தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துச்சு, என்ன சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பினையும் ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து வாழ்க்கையில் முன்னேறி வர 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 வரன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா படிப்பை நோக்கி நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் கையில் வந்து இந்த ஒரு வெப்பன் இருக்கு, ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து என் கையில் இருக்கும்போது நான் இதை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த ஆயுதம் என்பது என்னோட விளையாட்டு. ஆனால் இந்த விளையாட்டை நான் கரெக்டாக பயன்படுத்தணும்னா எனக்கு அறிவு ஒன்று தேவை. அதாவது இதை பற்றி இது நான் எப்படி பயன்படுத்தணும், இது எந்த முறையில் நான் பயன்படுத்தணும், இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அப்படின்ட்டு இதை பயன்படுத்துறதுக்கு எனக்கு அறிவு தேவை. ஸோ மை டியர் சில்ட்ரன்ஸ், உங்ககிட்ட விளையாட்டு திறமை இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு டான்ஸ் திறமை இருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய திறமைகள் இருக்கலாம். ஆனால் படிப்புன்றது அத்தியாவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இன்டர்நேஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நேஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டேன். அதாவது ஃபெயிலியர் என்ற ஒரு விஷயம் வந்து என்ன தீர்மானிக்கலன்றது தான் உண்மை, ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து இங்க இருக்க பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டுமே வேண்டிக் கொண்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பறவையோட ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நான் விடைபெற விரும்புகிறேன். அதாவது கோழி, எல்லாரும் கோழி பார்த்துருக்கீங்களே, கோழி பார்த்துருக்கோம், சும்மா கை தூக்குங்களா பார்க்கலாம். வண்டர்ஃபுல், நீங்கள் இங்கே கேட்குறீங்கன்றதுக்காக நான் ரெஸ்பான்ஸ்க்காக எதிர்பார்த்தேன். ஸோ கோழி பார்த்தீங்கன்னா ஆபத்து வரும்போது தன்னோட குஞ்சுகளை என்ன பண்ணும், தன்னோட செட்டைக்கு கீழே அடக்காத்து காப்பாற்றிக்கும். ஆனால் கழுகோட குஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே உயரமான ஒரு மலை பிரதேசத்தில் போய் தன்னோட முட்டையிட்டு தன்னோட குஞ்சை பொறிச்சு தன்னோட தாய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலையிலேருந்து தள்ளிவிடும். ஏன் தள்ளி விடுதுன்னா, நீயா முன்னேறணும், நீ சிறகு விரிச்சு பறக்கணும், நீ மற்றவர்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உயரத்தில் நீ பறக்கணும்ட்டு தன்னோட குஞ்சியை வந்து கழுகு என்ன பண்ணுதுன்னா பெரிய ஒரு மலையில இருந்து தள்ளி விடுது. ஸோ டிசைட்
உங்க குழந்தைங்க கோழி குஞ்சா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மத்தவங்க உயர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க உங்க குழந்தைங்களை வைக்க போறீங்களான்றது பேரண்ட்ஸ் நீங்க தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பட் கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல வந்து தவறா வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அப்படின்னும் போது என் குழந்தைக்கு காரு, சொகுசான காரு, நல்ல ஒரு ரூமு, நல்ல ஒரு ஏசி போட்ட ஒரு ரூமு, இப்படி ஒரு விஷயத்த கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பட் உண்மையான கம்ஃபர்டபுள் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், கம்ஃபர்டபுளா எப்படி சம்பாதிக்கணும், கம்ஃபர்டபுளா எப்படி துளசிராமன் மாதிரி மேலே ஏறி வந்து உட்காரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா பேரண்ட்டுமே கம்ஃபர்டபுள்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸை மாத்தி பிள்ளைங்களுக்கு நல்ல குணத்தை விதைங்க. அண்ட் எதை விதைக்கிறியோ அதே அறுவடை பண்ணுவாய். அந்த ஒரு கான்செப்ட்ல பிள்ளைங்களை கரெக்டான விஷயத்துல வளங்க, கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க, மற்றவங்களை மதிக்கிற சொல்லி கொடுத்து வளங்க. கண்டிப்பா நான் சொன்ன போல ஆரம்பத்துல எங்க அப்பா எப்படி என்ன டாக்டர் ஆக ஆசைப்பட்டாரோ, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், நான் வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து நான் வாங்கியிருக்கேன். எங்க அப்பாவுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து பெருமையை சேர்த்திருப்பேன். அதே மாதிரி ஃபெயிலியர் டசன்ட் மேட்டர். எனக்கு ஒரு சின்ன வந்து ஒரு வெறி இருக்கு மனசுல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்கள் பாத்தீங்கன்னா கார்ல வருவாங்க சார், கார்ல வந்துட்டு இறங்குவாங்க, கார்ல வந்துட்டு போவாங்க வேலையில. அப்ப எனக்கு என்னன்னா ஒரு வெறி, ஏன் வந்து ஒரு ஃபுட்பால் கோச்சா நம்மளால கார்ல போய் பயிற்சி கொடுக்க முடியாதான்ட்டு கிட்டத்தட்ட நான் கார் வாங்கி இப்போ வரைக்குமே நான் கோச்சிங் போறது எல்லாமே கார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை